நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு தங்க விலை ஏற்றம். அது எப்போவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர என்னையுமே நம்ம உயிர் குளிர்ற மாதிரி இறங்கவே இறங்காது. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் ஏற்றத்தை நோக்கி மட்டுமே போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு நம்ம நாட்டில் ஒரு மேட்ரு மட்டும் இறங்கியிருக்கு. நல்ல விஷயந்தான். இதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர், என்ன இறங்கியிருக்கு, அதுபோக ஆளுங்கட்சியை வந்து தாக்கியும் பேசியிருக்காரு, மாநில ஆளுங்கட்சியை. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தான் இப்போ ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டாங்களே, அதை பற்றி பெருமையாக பேசுகிறார். நல்ல விஷயந்தான், குறைச்சது நல்ல விஷயந்தான். ஆனால் போட்டது எவ்வளோ பயங்கரமான விஷயம், அதை பார்க்கணுமா இல்லையா? இப்போ நல்ல விஷயத்தை ஏற்றிட்டாங்கன்னா இறக்கவே மாட்டாங்க. சில விஷயம் ஏற்றிட்டாங்கன்னாவே இறக்க மாட்டாங்க. பெட்ரோல் ரேட்லாம் உலகத்தில் பல இடங்களில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிட்டாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் ரேட்டு குறையவே குறையாது. ஏன்னு கேட்டால் அது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வரும், நமக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம வண்டி ஓடணுங்கிறதுனால நம்மளும் பேசாமல் போய் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டி தெரியும். இந்த மாதிரி சில விஷயங்கள் காரணமே இல்லாமல் இறங்காது. சில விஷயங்கள் நல்ல விஷயம், அதை நம்ம ஏற்றி தான் ஆகணும், அதனால் ஏற்றிருக்கோம், அதை இறக்க முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கே புரிஞ்சிடும். அதனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஆனால் அந்த ஜிஎஸ்டியை போட்ட காலத்துலேருந்து எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ குறைச்சிட்டு பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியாத்மா தெரியுமா? பாருங்கள், ஜிஎஸ்டியை ஏற்றுறவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இறக்கியிருக்கோம், நாங்கள் இறக்கியிருக்கோம், வரி போட்டு பார்த்துருப்பீங்க. வரியை குறைச்சி பார்த்துருக்கீங்களா, குறைச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இதை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, வரி குறைச்சதெல்லாம் நல்லதுதான், முதல்ல ஏன் ஜாஸ்தியாக போட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதே மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க, சொத்து வரியை உயர்த்திருக்கிறாங்க, அதெல்லாம் குறைப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாலை டைவெர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. மாநிலத்தில் அந்த மாதிரி மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ஐயா அவர்கள் ஜிஎஸ்டி குறைவு பற்றி என்னெல்லாம் பெருமை பேசியிருக்காரு அப்படின்றத கேட்கணும். ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரியை குறைக்கிறது இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் கிடையாது. 1947 இதுவரையிலும் கூட்டம் வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது. ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரியை குறைச்சாலும் குறைப்பாங்க. இனிமேல் தேர்தல் வர்றதுனால மின்சார கட்டணத்தை குறைச்சாலும் குறைப்பாங்க, குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்த வரி குறைப்பு தொடர்பாக வரியை வந்து அதிகமாக போட்டப்போ ஆளுங்கட்சிக்காரங்களாம் பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. திமுகவை சார்ந்தவங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி வரியை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குறைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கல, பாராட்டல, வரவேற்கலையே, அது ஏன் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து பாராட்ட மாட்டேங்கிறாங்க, வரவேற்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பண்ணலைன்னா என்ன, தொழிலதிபர்கள் பண்ணுறாங்க, தொழில் சார்ந்தவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வியாபாரிகள் பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வரவேற்கிறாங்களோ அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வரவேற்கலை அப்படின்றதுனால இது பேட் அப்படிங்கிறது கிடையாது, கெட்டதுன்றது இல்லை. வரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வரி சுமை குறையும், அது நல்லது தான். அதை வந்து அவங்க வரவேற்கிறாங்க, பாராட்டலை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு அதை பற்றிலாம் நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு நல்லது நடந்துருக்குது, கவர்மெண்ட்டுக்குள்ளே அவங்க 1008 குடுக்கல் வாங்கல் இருக்கும், அதை பற்றி நம்ம ரொம்ப யோசித்தோம்னா நம்ம வாழ்க்கை அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் வரி குறைஞ்சிருக்கு, ஜாலியாக இருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம இதிலேருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களே. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரவேற்கிறாங்க, தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க, எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க. அதாவது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம், கால் பட்டா குற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்லெண்ணம் இல்லை.